ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அயனார்த்தினி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரொமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அதாவதுட்டு இப்போது நிலா வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம பல்லவன் சொன்னதுக்காக, அதாவது பல்லவனுக்காக இந்த வீட்டிலே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. இவங்க முடிவெடுத்ததுமே வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. காலையில் எழுந்ததும் எல்லாருமே காஃபி போட்டு குடித்து முடிச்சுட்டு எல்லாருமே வந்து சந்தோஷமாக வந்திருக்காங்க. நிலா வந்துட்டு எங்கேயும் போகாமல் இங்கே இருந்தால் சரி, அதாவது சோழனை டிவோர்ஸ் பண்ணாலும் சரி இங்கே இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க. இப்படி இவங்க சந்தோஷமாக இருக்கிற இந்த சமயத்தில் நம்ம நிலா வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோ இங்கே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடேசன் கலட்டி எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு வந்த அந்த ஃபோட்டோவை எடுத்து நிலா வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே மாட்டி வச்சு அழகு பார்க்குறாங்க. இருக்கட்டும், டிவோர்ஸ் தான் தள்ளி வச்சுக்கலாம், நான் பொறுமையாக போகிறேன் தானே, நான் இங்கே இருக்கேன், அது வரைக்கும் இருக்கட்டும், நான் போகும்போது வேணால் எடுத்து கழட்டி தூக்கி எரிஞ்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லாத இவ்வளோ நாள் எப்படி எல்லாரும் இந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கிறீங்களோ அதை மாதிரி இருக்கட்டும், என்னால் யாரும் நீங்கள் கஷ்டப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. உடனே சேரன் வந்துட்டு சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, உன்னால் எங்களுக்கு என்ன கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு என்ன விருப்பமாக இருக்கோ அது எல்லாத்தையும் நீ இங்கேருந்தே பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே எல்லாருமே சந்தோஷமாக இருக்காங்க. இப்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த பிரச்சனைகளை மறந்துட்டு நம்ம வேறு பிரச்சனைக்கு போகலாம். அதாவது சந்தோஷமான ஒரு விஷயம் சொல்லணும், நம்ம சேரண்ணனுக்கு கல்யாணம் பண்ணுறது இல்லையா, அவர் அப்படியே விட்டுற முடியுமா அப்படின்னு முடிவு பண்ணி நம்ம சோழன் பல்லவன் பாண்டியன் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அண்ணனுக்காக நம்ம மேட்ரிமோனி பார்த்து அதில் ஒரு பொண்ணு பார்த்து நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம், இல்லை இதை பற்றி யாரும் யோசிக்கவே இல்லை, அண்ணனுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி ஆகணும்ல, நான் கூட அன்றைக்கி ஒரு பொண்ணு இருக்குது போய் பார்த்துட்டு வரலான்னு கேட்டேன், அண்ணன் தான் வரமாட்டேன்னு சொல்லிடுச்சு, என்ன பண்ண சொல்லிங்க, நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக அண்ணன் கேட்பாரு நிலா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்கிறாங்க. உடனே நிலா இருந்துட்டு, அண்ணன் நான் உங்களுக்கு பொண்ணு பார்க்குறேன், நீங்கள் நான் பார்க்குற பொண்ணு தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அவருமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க, என்ன உங்களுக்கு கார்த்திகா மேலே கொஞ்சம் கூட வருத்தம் இல்லைங்களா, அவ கல்யாணம் பண்ணிக்க போகிறா வேற ஒரு பையன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் மேலே கொஞ்சம் கூட ஏக்கம் இல்லைங்களா, பிரியம் இல்லைங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நான் அது வந்து அப்படின்னு சொல்கிறாங்க. சேரன் வந்துட்டு, சொல்லுங்கண்ணா எதுவாக இருந்தாலும், ஒருவேளை உங்களுக்கு கார்த்திகாவை பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு கார்த்திகாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. அதை பற்றி விடுப்பா, இப்போ எதுக்கு அதை பற்றி பேசிக்கிட்டு, நீ பொண்ணு பார்க்குறேன்னு சொன்னல, வேணா அதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிண்ணா, சரி ஓகே, உங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும்னு சொல்லுங்கண்ணா, பிடிச்ச மாதிரி அந்த பொண்ணை வந்து நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க. உடனேமோ அவர் வந்துட்டு சேரன் வந்துட்டு சொல்கிறாங்க, அதாவது அவங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணு வேணும், அவங்களுக்கு எப்படியெல்லாம் இருந்தால் அந்த பொண்ணு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு நீளமான முடி வச்சுருக்கணும், அப்புறம் அடிக்கடிக்கு புடவை கட்டணும், குறிப்பாக என் மேலே கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசில் இருக்கிற விருப்பத்தெல்லாம் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே அங்கே இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் அப்படியே மனசில் இதெல்லாம் வச்சிட்ருக்கியானே நீ அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. நிலாவுமே ஓ அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. இவங்க இப்படியெல்லாம் முடிவு பண்ணிவிட்டு அதாவது மரண் பார்க்க வந்து ஆரம்பிக்கிறாரு. அப்போ நம்ம நடேசனுமே அங்கே வந்து எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு நிலாக்கிட்ட எதுவுமே கேட்காத சைலண்ட்டாக இருக்கிறாரு. அதாவது ஃபோட்டோவை அவர் தான் வந்து கழட்டி தூக்கி எறிஞ்சார், நிலா தூக்கி மாட்டிட்டாங்க. அதை பார்த்து நடேசன் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. அந்த பொண்ணு இங்கே இருந்தால் சரி, இவனுங்க 4 பேரும் அவளுக்காக ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க, அதுவே எங்களுக்கு போதும், நான் அந்த பொண்ணை எதுவும் கேட்டு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து அந்த சமயத்தில் நினச்சிட்டு அங்கே நின்றுட்டு அவங்க எல்லோரும் ஜாலியாக பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்ருக்காரு. இதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அங்கே கார்த்திகாவோட வீட்டில் கல்யாணத்துக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. அதை பார்த்து கார்த்திகா வந்து அழுதுகிட்டே வந்து உட்காந்துருக்காங்க. நீ என்ன தான் அழுந்து நாடகம் போட்டாலையோ நாங்கள் சொல்கிற பையனை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிவிட்டு வீட்டில் கார்த்திகாவை மிரட்டி வச்சிட்ருக்காங்க. இந்த பக்கம் இவங்க பொண்ணு பார்த்துட்டு சேரனுக்கு பொண்ணு பார்க்குறாங்க. மேட்ரிமோனியில் லேப்டாப் வச்சு எல்லாருமே வந்து இந்த பொண்ணு பிடிச்சிருக்கான்னு கேட்டுட்ருக்காங்க. நம்ம சேரன் என்ன தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு மூலையில் கார்த்திகாவோட நினப்பு வந்துட்டே இருக்குது நம்ம சேரனுக்கு. இப்படி இவங்க ஏச்சிட்டே பொண்ணு பார்த்துட்டு இருக்க அந்த சமயத்தில் நம்ம கார்த்திகா வந்து அங்கே வராங்க.
கார்த்திகா வந்ததுமே எல்லாருமே வந்து கொஞ்சம் அதிர்ச்சியாக பார்க்குறாங்க. இப்போது நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியனும் பல்லவனும் சோழனும் சொல்லிட்டு இருக்காங்க. டே ஒரு நிமிஷம் இருடா, எதுக்காக இப்போ அந்த பொண்ணு மேலே கோவப்படுறீங்க, என்னன்னு தான் கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சேரன்ட்டு. அப்போது அவங்க சொல்கிறாங்க, மாமா எனக்கு உங்களை தான் பிடிச்சிருக்குன்னு நான் அன்றைக்கே சொன்னேன் இல்லை மாமா, நீங்கள் எந்த முடிவுமே எடுக்கலைங்களா, என்னாலேயும் எந்த முடிவுமே எடுக்க முடியல. நான் யாராச்சும் ஒரு பக்கம் தான் நின்றுட்டுருக்கணும். அன்றைக்கி நிலா கோயிலில் பார்த்து பேசினேன். நிலா சொன்னாங்க, உனக்கு சேரனை பிடிச்சிருந்தா நீ உடனே அண்ணன் பக்கம் நிற்கணும், அதாவது உங்கள் அம்மா வீட்டு சைடு இல்லைன்னா நிற்கணும். ரெண்டு பக்கமே இல்லாத நீ இப்படி பண்ணிகிட்டு இருந்தா யாரும் என்ன பண்ண முடியாதுன்னு நிலா சொன்னாங்க. எனக்கும் அப்படி தான் இருக்குது. எனக்கு யார் பக்கம் நின்று யோசிக்கிறதுனே தெரியல மாமா, நீங்களாச்சும் ஏதாவது ஒரு முடிவு எடுங்க எனக்கு. ஆனால் எந்த முடிவு எடுத்தாலும் எடுக்கலைனாலும் எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு கல்யாணம்னு ஒன்று வாழ்க்கையில் இல்லவே இல்லை. நான் கல்யாணம்னு பண்ணால் உங்களை மட்டும்தான் பண்ணுவேன். அப்படி உங்களை விட்டுட்டு வேறு ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக உயிரோடவே இருக்க மாட்டேன். எனக்கு அப்படி விருப்பம் இல்லாத கல்யாணம் பண்ணி வச்சாலும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே அவங்க அதிர்ச்சி ஆகுறாங்க. நிலா வந்துட்டு, இந்த மாதிரி ஒரு தப்பான முடிவெல்லாம் நீங்கள் ஒரு காலமும் எடுக்காதீங்க கார்த்திகா. நீங்கள் யாராவது ஒரு பக்கம் சுயமாக யோசிச்சு நில்லுங்க. நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணாதீங்க, தப்பான முடிவு மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அங்கே இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா சோழன் பாண்டியன்னு சொல்கிறாங்க, நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, இதுக்கு மேலேயே எங்கள் குடும்பத்தில் நாங்கள் அசிங்கப்பட விரும்பலை. நீங்கள் இங்கேருந்து முதல்ல போங்க. நீங்கள் யார் பக்கமே நிற்க முடியாது அப்படின்னு சொன்னால் நாங்கள் மட்டும் என்ன பண்ண முடியும்? அப்புறம் நாங்கள் கூட்டிகிட்டு வந்து நீங்கள் எங்கள் அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கினதுக்கப்புறம் அப்பாவும் அம்மாவும் போலீஸ் ஸ்டேஷனில் போய் உடனே நிற்பாங்க. என் பொண்ணை கூட்டிகிட்டு போய் தாலி கட்டிட்டாங்க, விருப்பமே இல்லைன்னு சொல்லி எங்களுக்கு மேலே கேஸ் போடுவாங்க. அப்புறம் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்கிறோமா, இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே கார்த்திகாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் அழுதுகிட்டே வந்து நின்றுட்டுருக்காங்க. உடனே வந்துட்டு நிலா சொன்னாங்க, இருங்க ஒரு நிமிஷம், எதுக்காக இப்போ கார்த்திகாவை திட்டிருக்கீங்க? அவங்களுக்கு சேரன்னு பிடிச்சிருக்கு, ஆனால் துணிஞ்சு வர தைரியம் இல்லை இல்லையா? நாம் இதை பண்ணி வைக்கலாமே. நம்ம பண்ணாத தப்புக்கு ஜெயிலுக்கு போகிறத விட அந்த தப்பு பண்ணிவிட்டு வேணால் நம்ம நிரூபிக்கலாமே. நம்ம கார்த்திகாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான கரெக்டான மெச்சூரிட்டியும் வயசும் இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம கல்யாணம் பண்ணி வச்சா நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் கார்த்திகா நானாக விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கினேன் அப்படின்னு சொன்னால் போலீஸாலையும் இல்லை அவங்க அப்பா அம்மாவாலையும் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. உடனே சேரனுக்கிட்டே நிலா பேசுகிறாங்க, அண்ணா உனக்கு கார்த்திகாவை பிடிச்சிருக்குல்லண்ணே அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைப்பா பிடிச்சிருக்கு தான், ஆனால் அவங்க அப்பா அம்மா மீறி எப்படிப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் பண்ணலாண்ணே, உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா நீங்கள் சொல்லுங்கள், நம்ம வேணால் கார்த்திகாவை வர வச்சு கல்யாணம் பண்ணால் உங்களுக்கு பண்ணி வைக்கிறோம், நாங்கள்லாம் இருக்கோண்ணே. பிடிக்காத ஒருத்தனை கல்யாணம் பண்ணிவிட்டு நீங்களும் அவங்களும் தனித்தனியாக கஷ்டப்படுறத விட பிடிச்சி உங்களுக்கு கல்யாணம் பண்ணி நீங்கள் சந்தோஷமாக இருந்து அந்த கஷ்டத்தை நீங்கள் அனுபவிக்கலாமே அப்படின்ற மாதிரி நிலா சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நம்ம சேரனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் யோசிச்சுட்ருக்காங்க. நிலா வந்துட்டு பார்த்திங்கன்னா, நீங்கள் ஓகேன்னு சொல்லுங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்தா நான் பார்த்துக்கிறேன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனேவும் சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க சேரனுமே. இதை கேட்டதுமே பல்லவனும் பாண்டியனும், என்னென்ன சொல்கிற, யோசிச்சு தான் சொல்கிறேன் அப்படின்ட்டு. ஆமாண்டா நான் யோசிச்சு தான் சொல்கிறேன், நிலா ஒரு விஷயம் சொன்னான்னா அது தப்பாக இருக்காது, நிலா தான் சொல்கிறா இல்லை, நம்ம அவள் பேச்சை கேட்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்களுமே எல்லாருமே முடிவு பண்ணி, அதாவது கார்த்திகாவை வந்துட்டு பார்த்திங்கன்னா சேரனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க எல்லா ஏற்பாடுகளும் வந்து பண்ணுறாங்க. நீ தைரியமாக போப்பா, கண்டிப்பாக வந்துட்டு நீ சேரனுக்கு தான், உன்னை யாராலையும் வந்து சேரனுக்கிட்டேருந்து பிரிக்க முடியாது, நாங்கள் இருக்கோம், தைரியமாக போ, எப்படியும் அந்த கல்யாணம் நடக்காது, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லி தைரியம் சொல்லி கார்த்திகாவை வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. இந்த பக்கம் சேரன் வந்து திரும்பவும் யோசிச்சுட்டே இருக்காங்க. நீங்கள் எதை பற்றியும் யோசிக்காதீங்க, எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் இருக்கோம்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் வந்து முடிஞ்சது. இதுக்கு அடுத்த நாட்களும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.